என் கூட்டத்தார்களே, நான் எவ்விதமான வழிகேட்டிலும் இல்லை, மாறாக அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுவின் தூதனாகவே நான் நிச்சயமாக இருக்கின்றேன் என்று கூறினார். நான் என் இறைவனுடைய தூதையே உங்களுக்கு எடுத்துக் கூறி உங்களுக்கு நற்போதனையும் செய்கின்றேன். மேலும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹுவிடம் இருந்து நான் அறிகிறேன் என்றும் கூறினார். உங்களில் உள்ள ஒரு மனிதர் மீது உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு நற்போதனை வருவதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் நீங்கள் பயபக்தி உடையவர்கள் ஆவதற்கு அந்த நற்போதனை வந்துள்ளது. அதை பின்பற்றி இறைவனின் அருளுக்கு நீங்கள் ஆளாகலாம் என்று கூறினார். அப்போதும் அவர்கள் அவரை பொய்யரெனவே கூறினர். எனவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம். இன்னும் நம் வசனங்களை பொய்யென கூறியவர்களை பிரளயத்தில் மூழ்கடித்தோம். நிச்சயமாக அவர்கள் உண்மையை காண முடியா குருட்டு கூட்டத்தாராகவே இருந்தனர். இன்னும் ஆது கூட்டத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை நபியாக அனுப்பி வைத்தோம். அவர், என் சமூகத்தாரே, நீங்கள் அல்லாஹுவையே வணங்குங்கள், அவனை அன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை, நீங்கள் அவனுக்கு அஞ்சி பேணி நடக்க வேண்டாமா என்று கேட்டார்.